சாப்பிட்ட ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா. திணை பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு திணையில பர்கர் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் கலக்கி எடுக்கிறாங்க. இதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா ஒரு லேயர்ல சட்னி போட்டிருக்காங்க. என்னமா பண்ணுவீங்க நீங்க? இது வெண் பொங்கல் மாதிரி, இது திணை பொங்கல். பலாப்பழ திணை ஹல்வா. ஓகே. அதுக்கு மேல ஒரு டாப்பிங் கொடுத்தீங்களா? அது டாப்டு வித் விறகரிசி பால் திரட்டி. இது ராகி இட்லி. குள்ளாக்கரசில பண்ண ஒரு சர்க்கரை பொங்கல். ரொம்ப சக்தி, ஃபைபர் அதிகம், அயன் கண்டென்ட் அதிகம் அண்ட் சர்க்கரை இருக்கு உங்களுக்கு. இது எப்பயுமே கண்ட்ரோல்டா இருக்கும். ஸோ மனசுல கஷ்டம் இல்லாம சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படிங்க? நான் சூப்பராக இருக்கேன். புத்தாண்டில் ஒரு சூப்பரான வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஊர் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரிய சாப்பாடுனா என்னன்னு பல பேருக்கு தெரியாது. நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கே தெரியாது. இப்படி நம்ம லண்டனில் இருக்க தமிழர்கள் இதை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதுக்கும் தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஊரில். அப்படின்னா பாரம்பரிய சாப்பாடை கொண்டு வரதே கஷ்டம். அதில் ஒரு போட்டி நடத்தி அந்த போட்டியில் சில பேருக்கு வின்னர்ஸ்க்கெலாம் வந்து ப்ரைஸ் கொடுத்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துனாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். எப்படின்னா நம்ம ஊரில் பழங்காலத்தில் ராஜா காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடெலாம் இப்போ இருக்க புது ரெசிபீஸ்க்கு கைண்ட் ஆஃப் அதை வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி புது புது ரெசிபீஸ் கண்டுபிடிச்சி ஒரு 11 டீம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டாங்க. அதில் 3 பேரை ஜட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து ஒன்று நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பாடு. இந்த எபிசோடு வந்து சூப்பராக இருக்க போதுங்க. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோடு. நம்ம மக்கள் எப்படின்னா கோயம்புத்தூர், தஞ்சாவூர், தேனி எல்லா இடத்துலையும் தான் மக்கள் வந்து சமைச்சு சாப்பிட்ட ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக போகும். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் இந்த வருஷம் நம்ம ஹிட் ஆக போகிறோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, லைக் எப்படி நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம், என்னென்ன ரூல்ஸ் ஆஃப் த காம்படிஷன், அதுக்கப்புறம் என்ன மார்க்கிங் ஸ்கீம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் ஆல்ரெடி இது எல்லாமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. பட் ஆடியன்ஸ்க்கு சொன்னால் இனிமே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 2 முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஸோ 3 ஜட்ஜஸ் சார் எல்லா சார்பாகவும் நான் வந்து ஃபர்ஸ்ட் முத்தமிழ் அகாடமி ரமேஷ் சாருக்கு நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் 3 பேர் மேலே நம்பிக்கை வச்சு ஜட்ஜாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து குயிக்காக ரூல்ஸ் பார்த்துலாம். ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட ஓன் கன்வீனியன்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஹோம் வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி சமைக்கணும். பட் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் ஐதர் பி அ ட்ரெடிஷ்னல் டிஷ், அப்படி இல்லைன்னா மாடர்ன் டிஷ்ஷாகவும் இருக்கலாம். லைக் ஒரு கேக்கு புட்டிங்காகவும் நீங்கள் பண்ணலாம். பட் நம்மளோட பாரம்பரிய இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் 2 முக்கியமான விஷயங்கள். அதை தாண்டி எங்களோட மார்க்கிங் ஸ்கீமில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த 3 க்ரைட்டீரியா தான் நாங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். என்னென்னா டேஸ்ட், ஃப்ளேவர் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ மார்க்கை பற்றி யாருமே வந்து வருத்தப்பட தேவையில்லை. லைக் ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஃபேராக தான் இருக்கும் எங்களோட ஜட்ஜ்மெண்ட், எந்த பயாஸும் இருக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐ திங்க் இதுதான் முதல் போட்டி இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சி. சமையல் நிகழ்ச்சிங்கிறதே எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யூகேல நடந்திருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து லைக் எத்தனை பேர் எத்தனை சீரீஸ் ஆஃப் இதே போட்டி வந்தாலுமே இந்த முதல்ல வந்து இந்த 11 கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த லெகசி எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? யார் எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே அந்த பயனீர் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கு. எங்களுக்கே வந்து நாங்கள் வந்து கீழே பார்த்தோம். லைக் நாங்கள் இப்படி ஒரு எஃபர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவ்வளோ அதுக்கு சின்சியர் எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகாக எல்லாருமே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 11 கண்டஸ்டன்ஸ் நினச்சி வி ஆர் ஸோ ப்ரவுட். ஏன்னா நாங்கள் வந்து கொடுத்தது ரொம்ப டஃப்பான சிலபஸ் தான் ஹானஸ்டாக சொல்லணும்னா. ஏன்னா இதுக்கப்புறம் பிரியாணி போட்டிலாம் வரப்போகுது. ஸோ அது வந்து ஐ நோ லைக் நிறைய கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. பட் இந்த பாரம்பரியம் அப்படின்ற விஷயத்த இவ்வளோ தைரியமாக 11 பேர் எடுத்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சமைச்சு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு இங்கே வந்த 11 கண்டஸ்டன்ஸ்க்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப், ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் இட். என்ன இன்னைக்கு சமைச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில கூட்டாஞ்சோறு. ஆடாடாடாடா. நம்ம நாட்டு காயெல்லாம் போட்டு சமைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சூப்பர். அப்புறம் வந்து டெசர்ட் கொல்கட்டை போச்சு. சிங்கப்பூர் கொல்கட்டை, பூர்ண கொல்கட்டை, பிடி கொல்கட்டை. ஓ நைஸ். ஓகே, நான் ஒரு கொல்கட்டை சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. இது வந்து அப்பா அப்படியே வாயில அப்படியே ஊறிட்டு போகுதுங்க. அங்கேயும் அதுதானே? அதான் சூப்பர். டிஸ்ப்ளே பண்றதுக்காக. ஓ நைஸ் நைஸ். இது வந்து பாருங்க, இங்க பாருங்க கூட்டாஞ்சோறு. இது அந்த பானையில இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க இல்ல இல்ல எங்களுக்கு வேணாம். நீங்க எப்பவுமே பிரியாணி வந்து பண்ணுவீங்க? சீரக சம்பா லைக் என்ன வெஜிடேரியனா நான்வெஜ்? இல்ல கேட்டுக்கிட்டோம் நாங்க வந்து கொண்டுட்டு வரணும்னா நம்ம வந்து வரகு இல்லைன்னா அது குதிரைவாளி அந்த மாதிரி உள்ள பாரம்பரிய அரிசியை தான் நம்ம கொண்டுட்டு வரணும். சரி நம்ம இது நல்லா வந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதனால சரி வரகே யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேவர் அடிச்சுக்க முடியாது, ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்களேன், அதாவது பிரியாணி வந்து சுட சுட சாப்பிட்டா தான் அந்த இது இருக்கும். பட் இது சின்ன ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் இஸ் ஜஸ்ட் லைக் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்ப சூடா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா போயிடலாம். கண்டிப்பா. என்னமா பண்ணுவீங்க நீங்க? இது வெண்பொங்கல் மாதிரி, இது திணை பொங்கல். திணை பொங்கல். ஓகே. அப்புறம் கூட வந்து சட்னி, சாம்பார். ஓகே. அப்புறம் பீனட் நிலக்கடலை பருப்பு உருண்டை. ஓகே. அது ஏற்கனவே சாப்பிட்டோம், அம்சமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. நான் ஒன்று சாப்பிட்டுட்டு 2வது தான் அடிச்சிட்டேன். அப்புறமா நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதை பார்ப்போம் பாருங்க. திணை பொங்கல். திணை பொங்கல் வந்து பச்சரிசி போட்டு பண்ணுவாங்க. இது ஃபாக்ஸ் ஸ்டைல் மெத்தட் பொங்கல் மாதிரியே பண்ணுவாங்க. சூப்பர். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தோம். கிரீன் சில்லி இருக்கு. எந்த ஊர்மா நீங்க? மதுரை பக்கத்துல உசிலம்பட்டி. மதுரை சாம்பார். அப்படியே வாயில வச்சோன்னே எனக்கு அதுக்காக தான் கேட்டேன். அடாடாடா சாந்து இல்லைங்க, சூப்பர், நல்லா இருக்கு.
ஆஹா, திணை பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு திணையில் பர்கர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் கலக்கி எடுக்கிறாங்க. எந்த ஊருங்க நீங்கள்? சென்னை. சென்னையா? சென்னை. எப்படி இந்த ஐடியாலாம் வந்தது? இது வரைக்கும் நான் டிஃப்ரெண்டாக இந்த டோட்டல் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னோட பசங்களை வந்துட்டு மெயினாக எப்படி சாப்பிட வைக்கிறது, இந்த மாதிரி நம்மளோட மில்லட்ஸ் எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்ச இதுதான் ஐடியா இந்த இது. ஸோ என்னோட பெரிய பையன் வந்துட்டு 16 years old. ஸோ அவருக்கு வந்து பர்கர்னால் ரொம்ப இஷ்டம். ஸோ அப்போ இதுலேயே பேட்டி வந்து நம்ம மில்லட்ஸை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணதில் பெரிய ஒரு இது என்னென்னா, என் பையன் இதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, திருப்பி செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தென அரிசியை என்னன்னு தெரியாத பையன் இப்போ அதை நான் சாப்பிட வச்சிருக்கேன். அது வந்து த்ரூ லைக் வெஸ்டர்ன் ஃபுட். ஏன்னா இங்கே வளர்கிற பசங்க வந்து நம்ம வந்து தென அரிசியில் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்கரில் நான் அப்படி செஞ்சு கொடுக்கும்போது எனக்கும் என்னோட இது நிறைவேறிடுச்சு, அவருக்கும் சந்தோஷமா அதை சாப்பிட்டாரு. வின்-வின் சிச்சுவேஷன் கண்டிப்பாக. என்னோட சின்ன பொண்ணு வந்துட்டு 5 years old. அவளுக்கு ரொம்ப இந்த சாக்லேட் கேக்கு, சாக்லேட் ப்ரௌனி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து ராகில பண்ணியிருக்கேன் இதை. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது ராகி அதெல்லாம் என்னன்னா தெரியாது. ஆனால் நான் இது வந்து சாக்லேட் ப்ரௌனின்னு சொல்லி கொடுக்கும்போது, அம்மா இது மற்றதை விட இது ரொம்ப நல்லா இருக்குமா, இன்னும் 2 பீஸ் கொடு, இன்னொரு 3 பீஸ் கொடு. ஸோ எனக்கு இது பண்ணதுலேயே நான் வின்னருங்க. என்னோட பசங்க வந்து இவ்வளோ இதாக சாப்பிடும்போது நான் கற்றுக்கிட்டது, பசங்களை நம்ம திணிக்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச இதில் நம்ம மாற்றி செஞ்சோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக எடுத்துப்பாங்கன்றதை நான் இதில் கற்றுக்கிட்டது. நான் அதை ரொம்ப இதாக கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட டேபிளை சுற்றி பசங்க உங்களுக்கு வந்து இத நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் நான் ஆக்சுவலா. ஆமா. சோ ஏற்கனவே பின்னாடி நிக்கறோம். ஆமா. சோ அது என்னோட இதுலயே நான் வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி உண்மையிலேயே சொன்னா மில்லட்ஸ் நானுமே அவ்வளோ செஞ்சதெல்லாம் இல்லை, எனக்கு என்னன்னு அவ்வளோ தெரியாது. இந்த இதுக்காக நான் தேடி கத்துக்கிட்டு, ஆனா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங். ஆல் தி பெஸ்ட்ங்க. நிறைய பண்ணுங்க. தேங்க் யூ. பாருங்க, எங்களுக்கு காம்படிஷன் நிறைய இருக்கு. நண்டு சிண்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு இந்த ஃபுல் பர்கரை எங்களால் சாப்பிட ஆசையாக இருந்தாலும் இவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னா அடி வாங்குவோம்னு நினைக்கிறேன். அதனால பசங்களுக்கு கொடுப்போம். நாங்கள் கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து பேட்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஹெல்த்தியான பேட்டின்னு பாருங்கள். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் சட்னி போட்டிருக்காங்க. ரொம்ப பசங்களா எல்லாமே ஹோம்மேட் சட்னி. இந்த எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளார பார்த்தீங்கன்னா திணை, அதுக்கு மேலே வந்து இந்த பன் போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு பார்ப்போம். இப்போ தெரியுது எப்படி பசங்க ஏமாறுறாங்கன்னு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அமேசிங்காக. நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணு. நல்லா இருக்குல்ல? சட்னிலாம் இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த க்ரீன் சட்னி வந்து சூப்பர். அது என்ன சட்னிங்க? எதில் பண்ணிங்க? மின்ட்டில் பண்ணிக்கலாம். ப்ரௌனி, ராகி ப்ரௌனி. ராகி ப்ரௌனியா? வெரி டேஸ்டி. ஆகா, ராகி மாதிரியே தெரியல. அப்படி தானே பசங்க ஏமாறுறாங்க. பட் குட் இன்னோவேஷன். சூப்பராக இருக்கு. இங்க வாங்க. இது என்னங்க? பலாப்பழ திணை ஹல்வா. ஓகே. அதுக்கு மேல ஒரு டாப்பிங் கொடுத்தீங்களா? அது டாப்டு வித் விறகரிசி பால் திரட்டி. அது வந்து இதுல என்ன ஃப்ரெஷ் நாட் ஃப்ரெஷ் லைக் ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் அதுல. சோ அந்த ஃப்ளேவர் வந்து ரோஸ் ஃப்ளேவர். எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அது வந்து நானாவே வந்து இது என்னோட ஓன் ரெசிபி. ஆமா. அது நல்லாவும் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. நாங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்குள்ள தீந்து போச்சு. ஆனாலும் நாங்க வந்து இதை டேஸ்ட் பண்ண போறோம். பாருங்க, நல்லா இவங்களோட பிளேட்டிங்கே ரொம்ப அழகா இருந்தது. ஆமா. அந்த இதெல்லாம் ஜாக் ஃப்ரூட்லாம் போட்டதுனால பஞ்சாபத்தோட ஒரு இது கிடைக்குது, ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கிடைக்குது.
ஆனா அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட சிக்னேச்சர் டிஷ்ங்கிறது வந்து மைசூர் பாக். மைசூர் பாக் ஓகே. உங்க ஃபேமிலில எல்லாருக்கும் பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இட்ஸ் குவைட் ஃபேமஸ் இன் UK as well. Okay. Oh, is it? Okay. Yeah, because I've got a passion to make sweets. Oh, nice. I love sweets. My family all love sweets. Oh, nice. Okay. So என்னோட பேரு சங்கீதா. எங்க ஊர்ல எங்க? நான் வந்து கேரளா. கேரளா. ஓ சரி. இது ராகி இட்லி. Okay. நம்ம எப்பயும் வீட்டில் இட்லி தான் அதிகமாக பண்ணுறது. ஸோ அது ராகியில் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ராகியில் ஃபர்மெண்ட் பண்ணி உளுந்து ராகி உளுந்து இட்லி அரிசி பண்ணுறது. எந்த ஊர் மணிங்க? நான் கோயம்புத்தூர். அப்புறம் அடுத்தது இது வந்து கொண்டக்கடலை குருமா, கார சட்னி. இது வந்து குள்ளாக்கரை அரிசியில் செஞ்ச சர்க்கரை பொங்கல். இது வரைக்கும் குள்ளாக்கரை அரிசிலே நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. டங் ட்விஸ்டர். ரொம்ப ரொம்ப சக்தி, ஃபைபர் அதிகம், அயன் கண்டென்ட் அதிகம். அண்ட் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் ஃபைபராகவே இருக்கும், நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப நல்லது. அண்ட் சர்க்கரை இருக்கு உங்களுக்கு, இது எப்பயுமே கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ மனசில் கஷ்டம் இல்லாமல் சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ட்ரை பண்ணேன். பண்ணீங்களா? ரொம்ப அருமையா இருந்தது. அங்க லைட்டா ஒரு புளிப்பொண்டு இல்ல கரெக்டானே. இந்த திங் கொண்டக்கடலை குழம்பு சூப்பரா இருக்கு. அது எல்லாம் ஆறிடுச்சு. இதெல்லாம் சுட சுட சாப்பிடும்போது அதோட இதே நல்லா இருக்கு. குள்ளாக்கரை அரிசியில பண்ண ஒரு சர்க்கரை பொங்கல். இது சர்க்கரை வியாதி இருந்தாலும் நீங்க சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம், மனசு கஷ்டமே இல்லாம சாப்பிடலாம். டெண்டுல்கர் மாதிரி குள்ளாக்கர் கரெக்ட். அவரும் கரெக்ட். அவர் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆஹா, அந்த சூயினஸ் இருக்கு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, சமைச்சு சாப்பாடு தட்டுல வச்சா வயிறு நிறையறதுக்கு முன்னாடி கண்ணு நிறையணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளோ அழகா எல்லாருமே சாப்பாடு ப்ரெசென்ட் பண்ணிருந்தீங்க. பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிடணுங்கிற ஒரு ஆவலை தோணுச்சு. உண்மையிலே பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம இவ்வளவு டஃப் சிலபஸ் கொடுத்து எல்லாரும் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்களே எப்படி அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்க எல்லாரையும் உங்க எல்லாருடைய சாப்பாடையும் சாப்பிட்டு அதை ஜட்ஜ் பண்றதுல ரொம்ப ரொம்ப வந்து பெருமையா நினைக்கிறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. ஜட்ஜ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் இந்த 1/2 மார்க் 1 மார்க் அப்படி முன்ன பின்னதான் மார்க்ஸ் இருந்தது. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இப்ப நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் கரண்டி குடிச்சாதான் அன்னபூரணின்னு இல்ல, நம்ம எல்லாரும் இப்ப அன்னபூரணிகள் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ்.